என் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உடைய தமிழின மக்களுக்கும் உலக மக்களுக்கும் வணக்கம். நம்ம நாம் தமிழ் கட்சி சொந்தங்களும் தாய் தமிழ் உறவுகளும் ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, நம்ம கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சி 8% வாக்குகளுக்கு மேல போய் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு. நம்ம இதுக்கான ஏன் இவ்வளவு சந்தோஷம் அப்படின்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நமக்கு கிடைக்கப்பட்ட அநீதிகளை பத்தி நான் சொல்லிதான் தெரிய வேணும் இல்லை. நம்ம அதையெல்லாம் தாண்டி புது சின்னத்துல கடைசி ஒரு 18 நாள் மட்டுமே இருந்தது மிச்சம் இருந்தது. அந்த 18 நாள் சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து தொடர்ச்சியா நம்ம தொடர்ந்து ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றணும். அதன் விளைவு தான் இன்னைக்கு 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல நம்ம நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில். அது போக நம்ம ஈரோட்ல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா 82,796 வாக்குகள் நம்ம ஈரோட்ல நாம் தமிழ் கட்சி வாக்கு பெற்றிருக்கு. இதுல வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேற்கு தொகுதி மட்டும் 17,589 வாக்குகளும், கிழக்கு தொகுதி 13,600 வாக்குகளும், குமராபாளையம் தொகுதி 17,100 வாக்குகளும், தாராபுரம் தொகுதி 8,150 வாக்குகளும் பெற்றிருக்கு. இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா தொகுதிகளிலும் நல்ல ஒரு எண்ணிக்கையிலான வாக்குகளையும் நம்ம நாம் தமிழ் கட்சி இந்த முறை பெற்றிருக்கு. இது கடந்த 2023 சட்டமன்ற தேர்தலில் 31 லட்சம் வாக்குகள், அதாவது 8% கம்மியாக நம்ம வந்து ஓட்டுகள் வாங்கியிருந்தோம், அதாவது வாக்குகள் வாங்கியிருந்தோம். அதனால வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்ப மாற முடியல. அதனால நம்ம சின்னம் வந்து பறிக்கப்பட்டது. இனிமேல் நம்ம சின்னம் வந்து பறிக்க முடியாது. இனிமேல் நம்ம நாம் தமிழ் கட்சி தலைமை, அதாவது நம்ம அண்ணன் சீமான் எந்த சின்னம் வேணும்னு கேட்கிறாரோ, திருப்பி எனக்கு கரும்பு விவசாய சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அதை நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு திருப்பி கொடுத்துதான் ஆகணும். இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுல திமுக திராவிட முன்னேற்ற கழகம் 40க்கு 40 இடங்களை திருப்பி கைப்பற்றி இருக்காங்க. இதை வந்து நான் ஆரோக்கியமா பார்க்கல. அதே மாதிரி மேல வடக்கு சைடுல பிஜேபி வந்து திருப்பவும் வெற்றி பெற்றிருக்கு. நம்ம பிரதமர் மோடி திருப்பி ஆவாரான்னு கேட்டா கொஞ்சம் கடினமான சூழ்நிலை தான். ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, மொத்தம் 543, அந்த 543ல 272 இடம் ஜெயிச்சானா பெரும்பான்மையா வெற்றி பெற்று பிரதமர் ஆக முடியும், பெரும்பான்மையா. ஆனா நம்ம இந்த முறை வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க கூட்டணி வச்சு 294 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதனால அவங்க வந்து பிரதமர் ஆவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான். ஏன், இது 2014 2019 நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் அவர்கள் தொடர்ச்சியா 272 இடத்துக்கு மேல வெற்றி பெற்று பெரும்பான்மை, தனித்த பெரும்பான்மையை அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க. இந்த முறை அது கிடையாது. கடந்த முறை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் அடக்குமுறையான பல திட்டங்களை பாசிச முறையில நம்ம மக்கள் மேல திணிச்சாங்க. ஆனா இந்த முறை அப்படி செய்ய முடியாது. ஏன் அப்படி செய்ய முடியாது அப்படின்னா, கூட்டணி கட்சிகளோட இணைஞ்சுதான் அவங்க இணக்கமா போய் தான் அவங்க செயல்படணும். இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா பாக்குறேன். அதே மாதிரி அப்படி இணக்கமா போகல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் இருக்கவங்க இங்கிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு போயிட்டாங்க, அதாவது ஆப்போசிட் கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா இவங்க ஆட்சி இலக்கு நேரிடும். அதனால இதை நான் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் பாக்குறேன். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த முறை 2024 இருந்து 2029 வரைக்கும் நம்மளுடைய ஆட்சி, நம்மளுடைய நாட்டு மக்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2026 நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியை சுற்றி தான் அரசியலே நிகழ போகுது அப்படின்றதுல நான் ரொம்ப தீர்க்கமா இருக்கேன். இதே மாதிரி நான் பல விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கேன். அண்ணா வந்து கூட்டணி வைப்பாரா மாட்டாரா, இது வந்து நம்ம அடுத்து தொடர்ச்சி நம்ம வந்து பேசுவோம். கூட்டணி வைக்கிறத பத்தின கருத்துக்களை பத்தி, என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை பத்தி நான் அடுத்த வரைக்கும் நான் பேசணும். நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் இந்த முறை நான் நன்றி கட்சி வைக்கிறதுக்காக பண்றேன். நன்றி, வணக்கம்.